அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். காதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சீல் வடியுது, ஜவ்வு ஓட்டை இருக்குது, வலி இருக்குது, அரிப்பு இருக்குது, காது கேட்கல, காதில் படபடபடன்னு சவுண்டு வருது, தலை சுத்தல் இருக்குது, சளி அடிக்கடி பிடிக்குது, மோஷன் போகலை என்று பல பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது. இதை முழுமையாக தீர்ப்பதற்கு ஹோமியோபதியில் நம்ம சர்வம் ஹெல்த் கேர் மூலமாக சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துட்டு வரோம். அப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்கள், நம்மிடம் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நண்பர்களாகட்டும், அல்லது இனிமே எடுக்க விருப்பப்படுறவங்களாக இருக்கட்டும், அல்லது எடுக்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய முத்திரையை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு மிக மிக விரைவான நலன் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகள் மிக விரைவாக தீர்வதற்குரிய வழிகள் இருக்குது. அந்த முத்திரை தான் சூன்ய முத்திரை. சூன்ய முத்திரை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நடுவிரலை மடக்கி உள்ளங்கையில் வச்சு கட்டை விரலை பிடிச்சிக்கணும். மீதி 3 விரலையும் நீட்டி வச்சுக்கணும். 2 கையிலையும் பண்ணணும். காலை மாலை பண்ணுங்க. பிரச்சனை இருக்கிறவங்க, காதில் சீல் வடிந்தாலும் சரி அல்லது ஜவ்வு ஓட்டையாக இருந்தாலும் சரி, இந்த முத்திரையை போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மிக விரைவாக அந்த ரணமெல்லாம் குணமாகி, சீல் வடிதல் நின்று, அந்த பகுதியெல்லாம் நலமாகி உங்களுக்கு ஜவ்வு வளர்ச்சி அடைய இது மிக மிக பயன்பெறும். ஓகே, அதனால் நண்பர்களே, இந்த சூன்ய முத்திரையை காதில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தலாம், அல்லது கடவாய் பல் வலி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம், அல்லது பயணம் போகும் பொழுது தலை சுத்தல், வாந்தி, தலைவலி வரக்கூடியவர்கள் பயன்படுத்தலாம், அல்லது சாதாரணமாகவே எனக்கு தலை சுத்தல் இருக்குது சார், வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இருப்பவர்களும் இதை பயன்படுத்தலாம். அதனால் இது எந்த செலவும் கிடையாது. உங்கள் விரலே உங்களுக்கு மருத்துவர், அதுவே உங்களுக்கு மருந்து என்பதனை நினைவில் கொண்டு இதை பயன்படுத்துங்கள். குறைஞ்சது 20 நிமிஷம், அதிகபட்சம் 30 நிமிஷம் போடணும். ஓகேங்களா? அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து இதை செய்ய வேண்டும். அதனால் இதை பயன்படுத்தி நலமடைய இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.